நம்ம ராகவ் இருந்துகிட்டு இப்போ மதுவோட கழுத்துல தாலியை கட்டுறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்ததான் போதுன்னா இந்த அதாவது லாவணியோட கழுத்துல தாலியை கட்டாம அந்த மாலையெல்லாம் தூக்கி விசிறினது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம ராகவ் இருந்துட்டு இப்போ நம்ம அபியை போதுன்னா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபி ஓடி நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, இங்க நிக்கிற லாவணியை போதுன்னா லாவணியோட கழுத்துல நீங்க தாலியை கட்டணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அபி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அபி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போயினா நம்ம ராகவ் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் போயினா இப்போ இந்த லாவணியோட கழுத்துல இருக்க மாலையை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த முக்காடை எடுக்கும்போது தான் இங்க அங்க இருக்கிறது லாவணியா அப்படின்ற விஷயமே தெரிய வருது. உடனே நம்ம ராகவ் நீ எல்லாம் ஒரு பொண்ணா எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை போயினா நீ செஞ்சு வச்சிருக்க, அதே மாதிரி மதுவையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் போயினா அங்க அடிச்சு போட்டு அதாவது அங்க போயினா ரூம்ல மயக்கம் போட வச்சு விழ வச்சுட்டு இங்க போயினா இப்படி மனமாடியில் உட்காந்துட்டு இருக்கிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா லாவண்யா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்ற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அபியும் அதே மாதிரி மதுவும் மது சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வேறு ஒரு ரிப்போர்ட் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி தப்பான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு காரணமும் நீயாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த லாவண்யாவை பார்த்தீங்கன்னா இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்பவே நல்ல விஷயம். இதில் இந்த முரளிகிருஷ்ணனும் அதே மாதிரி சுந்தரி இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக 2 பேரையுமே சும்மா விட மாட்டாங்க. ஒரு பக்கம் லாவண்யா இவ்வளோ பட்டுமே அதாவது இவ்வளோ அசிங்கப்பட்டுமே அவள் திருந்துவா அப்படின்னு பார்த்தா எனக்கு நீங்கள் தான் வேணும், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு ஒரு நாள் உங்களுக்கு நிரூபிச்சு கடைசியில் போயினா உங்களை கல்யாணம் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இந்த லாவண்யா போயினா இப்போ சவால் விட்டுட்டு போயிருக்கா. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் போயினா சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.